திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரமோட ஒய்ஃப் வந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விக்கல்ஸ் விக்ரம் வந்து வந்த உடனே அவங்க பாண்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே க்யூட்டா இருந்தது. அவங்க ஃபேமிலி கூட இருக்கிற அந்த ஒரு பாண்ட் ஆகட்டும், அவங்க ஒய்ஃபை வந்து அவரு பேசுகிற விதமாகட்டும், ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கிறது வந்து தெரிஞ்சது. அவங்க ஒய்ஃபும் வந்து ரொம்ப அழகா வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லும்போது வந்து டக்குன்னு கண் கலங்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க இந்த வீட்ல. அது வந்து ஃபேமிலியில் எல்லாருமே வந்து செம ஹாப்பி. அதே மாரி ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து 100% வந்து நீங்க குடுக்குறீங்க. அதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து புடிச்சிருக்கு. இந்த வீட்ல தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த மட்டும் வந்து பண்ணாதீங்க. அழுக மட்டும் வந்து செய்யாதீங்க. பார்க்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. நான் வந்து ஒரு ப்ரவுடான ஒரு ஒய்ஃபா வந்து நான் ஃபீல் பண்றேன். ஸோ விக்கல்ஸ் விக்ரமோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரவுடா இருக்கு. அதேமாரி அப்பா, அம்மாவும் செம்ம ப்ரவுடா வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ எல்லாருமே செம்ம ஹாப்பி தான். பட் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த எமோஷனா கனெக்ட் ஆகுறத மட்டும் கொஞ்சம் டிட்டாச் பண்ணுங்க. அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து இல்ல அது எங்களுக்கு தெரியுது நீங்க உண்மையா இருக்கீங்க, ட்ரூவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அத வச்சு நீங்க கேம் ஆடுறீங்கன்னு சொல்றத வந்து எங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து அவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து விக்கல் சிக்ரம் வந்து இங்க பாரு இது நீ ஃபீல் பண்ணாத. இது நான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல. இத வந்து நான் எப்படி மாத்திக்க முடியும்? விட்டுரு. மத்தவங்க பேசுறதெல்லாம் விட்டுரு. எனக்கு வந்து உங்களுக்கு புரியுதுல்ல. எனக்கு அது போதும். மத்தவங்க பேசுறது பேசிட்டு தான் இருப்பாங்க. நாம பார்க்காததா அவங்க நம்பளுக்கு வெளிய வந்து நம்பளுக்கு இதுதான் பொழப்பு. வெளிய இருக்கிறவங்களுக்கு இத பத்தி பேசுறவங்களுக்கு அதுதான் வந்து பொழப்பு. ஸோ நம்ம வந்து அத பத்தி எதுவும் பேச வேணாம். நல்லா சொன்னா அது அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ப எடுத்துப்போம். ரொம்ப மோசமா சொல்றாங்கன்னா, அதெல்லாம் விட்டுறலாம். நீ அத வந்து பார்த்து கவலைப்பட்டுக்காத. ஸோ நீ அதனால பயங்கரமா அஃபெக்ட் ஆயிட்ட அப்படிங்கிறது நீ பேசுறதிலே வந்து தெரியுது. அதெல்லாம் கண்டுக்காத விடு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி வெளிய வர கமெண்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீ தயவு செஞ்சு அஃபெக்ட் ஆகாத. எல்லாம் ஓகே தான் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.